நம்ம ரீசெண்டாக அந்த அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரூம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இதை பிரிச்சு தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வித் ஒரு வாட்டர் ஸ்லைடர் தான் ரெடி பண்ண போறோம். அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இனி இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கம்பு கிடக்குல எல்லாத்தையும் வெளில போட்டுருவோம். அண்ட் நம்மளுடைய இந்த கேமிங் சேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிடக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த படுதை ஊற்றி ஊற்றுட்டோம்னா வேலையை முடிஞ்சு. இதுக்கு ஆணியில் போட்டு இருக்கு. அட இழுத்த சரசரன்னு வருது. அடையா அவ்வளோதான். ஓகேங்க, இது என்ன பண்ணுறோம்னா இந்த உள்ள சின்ன சின்ன கல்லுகளை வந்து புரைக்கிறோம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே தார்பாய் விரிக்கும் போது அந்த கல் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து பொக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தார்பாய் வந்து விரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வாட்டர் சிலிண்டர் வந்து ரெடி பண்ணணும். அந்த வாட்டர் சிலிண்டர் ரெடி பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கிடையில் மழை வந்துச்சுன்னா தார்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா சகதி வந்து உள்ள விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம சர்க்கிறதுக்கான வாட்டர் சிலிண்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தார்பாய் வந்து போட்டு விடுவோம். பட் வாட்டர் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறது கிடையாது. வெயில் பொழந்து கட்டுது, நிற்க கூட முடியல. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த வாட்டர் சிலிண்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட்ரு. இது ஒரு 15 அடிங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து அந்த ஸ்லேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஊனணும். அதாவது குழி நோண்டி தான் ஊனணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஸ்டாண்டு வந்து எடுத்துருக்கிறோம். இதை வந்து இந்த இடத்துல வந்து ஊனணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஊன்றதுக்கான குழியை வந்து நோண்டுறோம். என்ன தீசு நோண்டுறோம். தர நல்லா காஞ்சி போயிருக்கு. இதை நோண்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆயிரும் போலயே. இன்னொரு கடப்பாறை இருந்தால் கூட நித்திஷ் நோண்டுவான். ஒரு கடப்பாறை தான் இருக்கு. என்ன கையிலே நோண்டிடுவீங்களோ? சேசிபியா? சேசிபின்னே வருதுடா. ஜேஜியா வரும். ஜேசிபி சேசிபி. நான் ஜே போடுறேன். ஓகே, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழி வந்து நோண்டிட்டோம். இனி இந்த பெரிய ஸ்டேவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊனிடுவோம். அப்படியே இந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக இருக்கா? மணலை போடு தீசு. அந்த மணல் இல்லைடா, இந்த நம்பரில் இருக்கு போடுறா. தையாண்டா போட்டு அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊனிடுவோம். பட் ஊன்னா தான் தெரியுது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை ஓகே அப்படிங்கிறது தெரில. நம்ம வெல்ட் அடிக்கும் போது செக் பண்ணிக்கிடுவோம். நிதிஷ் கொண்டா நிதிஷ். அவ்வளோதான். இனி இந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படியே தூக்கி இது 2 ஸ்டைலையும் படுற மாதிரி வச்சுட்டு வெல்ட் அடிக்க வேண்டியதுதான். அதாவது நமக்கு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி நிதிஷ் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம சறுக்கும் போது கரெக்டாக தண்ணிக்குள்ளே வந்து விழுவோம். நம்ம சறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கவான சிலிண்டர் வந்து ரெடி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டருக்கு மேலே ஏறணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏணி வந்து வெல்ட் அடிக்க போகிறோம். இது வந்து ரெடிமேட் எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ஏணி தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இப்படியே வச்சுட்டு வெல்ட் அடிக்கிறோம். நம்ம அந்த சிலிண்டர் வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா ரீகண்டினியூ வந்து பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிண்டருக்கு மேலே சுற்றுறதுக்காண்டி வந்து பார்த்தா ரேப்பிங் டேப் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் படுதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய சைஸ் வந்து தேவைப்படுது. பெரிய குழி இல்லையா, அதனால 30 படுதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக தான் வந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தா ரீகண்டினியூ வந்து பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேப்பிங் டேப்பை வந்து இந்த சிலிண்டருக்கு மேலே வந்து அப்படி வரிசையாக சுற்றி வர போகிறோம். இதுக்கு மேலே ப்ளைவுட் போட்டால் எந்த அளவுக்கு சறுக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரேப்பிங் டேப் வந்து பிளாஸ்டிக் தண்ணி பட்டால் கொஞ்சம் நல்லா வழுக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஆனால் என்ன வெயிட் ஏறும்போது கீழே தான் தொங்க போகுது, எப்படிங்கிறது தெரில. பரவாயில்ல சுற்றுவோம். அந்த பிளேவுட் போட்டோம்னா அதில் ஸ்லாண்டில் இருந்து மேலே ஏற்றிடுமோ அப்படிங்கிற பயம். அதனால தான் அந்த பிளேவுட் வந்து போடலை. ஒரே போட்டால் ஒரே லெந்தாக தான் வந்து போடணும். பிட்டாக போட்டோம்னா ஸ்லாண்டு ஒரு ஏற்றிடும். எந்த அளவுக்கு நல்லா டைட்டில் சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றிடுவோம். அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் ஏறினாலும் கீழே வந்து அமுங்காது. ஒரு 2-3 கோட்டிங் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவுக்கு சுற்றி வந்தாச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் தான் போட்டுருக்குறோம். இன்னும் 2 கோட்டிங் வந்து போடுற மாதிரி சைஸ் எப்படிவேன் இதில் என்ன இருக்குது? இப்படி
இப்போ தாங்க ஈஸியாக இருக்குது. ஒரு ஆள் ஹெல்ப் வந்தால் தான் சுற்றுறது ஈஸியாக இருக்குது. சார் போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சுற்றிட்டோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்த வெல்ட் அடிச்சிருக்கிறோம்ல, அதனால் வந்து அப்படி மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, போதும், கீழே போயிடுவோம். அந்த வாட்டி அடுத்த ரவுண்டு எவ்வளோ சுற்ற முடியுமோ அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிடுவோம். அவ்வளோதாங்க, ஸ்லேட்டரில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் இது தாங்க நம்ம ஆர்டர் போட்டு வாங்கினா அந்த 30 தார்பாய் நல்லா ப்ளூ கலரில் வாங்கியிருக்கிறோம். பட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விரித்து தண்ணி அதுக்கு மேலே ஊற்றினா தான் தெரியும். அதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வீடியோ கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ப்ளூ கலர், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். நல்லா ஒரு அருமையான தார்பாய் தாங்க. ப்ளூ கலர் மேலே வர மாதிரி நல்லா பெருசாக தாண்டா இருக்கு. நல்லா பார்க்கவே ப்ளூ கலரில் மங்களகரமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏராக இருக்குது. அதில் அமுக்கி விட்டால் தான் நமக்கு அந்த சிவத்தோட ஒட்டி சேரும். அப்படி என்ன பண்ணுறோம்னா, சுற்றி வர கல்லை வச்சு அடுக்கி விட்டோம்னா நமக்கு தண்ணி ஊற்றாமல் படுதா வந்து உள்ளே வந்துடாது. இந்த படுதாக்கு தான் இத்தனை நாள் வெயிட்டிங். நம்ம ஊரில் எங்கேயுமே கிடைக்கலங்க. நல்லா பெரிய சைஸ் ஆர்டர் போட்டு வாங்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தண்ணி வந்து ஊற்றிருக்கிறோம். இதுலேயே வந்து ஓரளவுக்கு வந்துருச்சுங்க தண்ணி. எந்த அளவுக்கு ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இறங்குனா என் கால் இந்த முளங்கொட்டாச்சு வரையும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து இருக்குது. பட் நமக்கு இன்னுமே ஃபுல்லாக ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு வண்டி வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த வண்டி வரதுக்கு எப்படி 1 ஹவர் வந்து ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்திஷ் வந்து சாகசம் பண்ண போகிறாப்புல, குளிப்பா. இந்த சைடில் கொஞ்சம் ஆழம் இருக்குது. பட் இங்கே போய்த்தமா வச்சுக்கலேன், ஏன்னா ஆழம் இருக்காது. இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸில் வந்து நம்ம திண்ணை மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த இடம் தான் இது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா காசு கிடக்கு. இந்த வண்டி ஊற்றின புள்ளார் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி ஏற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே இந்த படிக்கட்டு வச்சோம்ல, அதுக்கு வந்து ஏறி வந்துகிட்டு இருக்கும் ஸ்லோவாக. இதுக்கு மேலே வரையும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தலையில் ஊற்றி விட்டுருங்க. நமக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்துச்சு வச்சுங்களேன், படுதா கீழே வந்து உள்ளே போய் சவுதி வந்து கிளம்பிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதுமானது. அமர்த்தி விட்டுருவோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மிச்சம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேரலில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். மிச்சம் தண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரலில் பிடிச்சி மிச்சம் இருக்கும்ல, அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் அடிக்க போகிறோம். போனுங்களா, இன்னும் நமக்கு வந்து தண்ணி ஊற்றி டிராக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணலை. அதுக்காட்டியும் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை கலட்டிட்டு குளிக்க ரெடி ஆகிட்டாப்புல. இவங்க வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். அப்படியே இந்த இடத்த வந்து பாருங்களேன், சொல்லி ஃபுல்லாக காமிச்சிருவேன். நமக்கு வந்து பயங்கர தெளிவாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சுங்க. நான் கூட ஒரு 3 வண்டி ஊற்றுற மாதிரி நினச்சேன். 2 வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிருச்சு. அதிலே பாதி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம். பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், நித்திஷ் பறக்கிறோமா, குளிக்கிறோம். இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்னடா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். பொறுமையை பார்த்து பைய இறங்கடா, தண்ணி கலக்கிறாம. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த பார்த்தியா, இதுதான் பொறுமை, நித்திஷோட பொறுமை. அடுத்து நீங்கள் அவ்வளோதாங்க. நீ 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 என்னடா அன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன ரெடி பண்ணோம், ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணோம். அது பாம்பு புத்து, அதுக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சேன் இருக்கா. அது நீங்கள் வந்து எல்லாம் தண்ணிக்குள்ளே வந்து இருக்கிறோம். நீ தவக்கலையா? நீ என்ன மீன் ஃபைட்ரா? எனக்கு இந்த மீன்லாம் தெரியாதுடா. என்ன கார்த்தி, நீடா மௌலியா? ஏன்னா எனக்கு எதுவும் பேர் தெரியாது. ஏன்னா வடிவேல் மாதிரி என்ன ஸ்ப்ரிங் ரோலு மாற்றி சொல்லிடுறா. சரி, நான் மைக்கை வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே அப்படி எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். நான் என்ன மீன்டா? நான் என்ன மீன்? சரி, அங்கே வர பரதா பிடிச்சிருக்கிறான்டா. பரதா பிடிச்சிக்கிட்டு உங்களை சவதியில் கொண்டு வந்துடுறான்டா. நான் வரேன்டா. அப்பா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதுக்குள்ள குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக குளத்துக்கு போனாலே ஜம்மா ஜாலியாக இருக்கும். அது நம்ம வீட்லேயே வந்து தண்ணி ஊற்றி கிடக்கு. அப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை சொன்ன பார்த்தீங்கன்னா திண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த பீச்சில் இருப்பாங்களே அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல படுத்துக்கிடலாம். அப்பா நம்ம ஸ்லேட்டரில் வந்து இன்னும் யாருமே சறுக்கலை. அது வந்து பொறுமையாக வந்து பிறகு வந்து பார்ப்போம். அதாவது இந்த ஒண்டர்லாம் வந்து ஒரு டயத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குளிக்கிற டைம், அதுக்கப்புறம் தான் ஸ்லேட்டரு.
கார்த்தி சட்டையை கொடுறா. கார்த்தி வந்து இது என்ன பீச்சில் குடிக்கிறது? ஒரு சட்டையில கழட்டுறோம், விட்ட விட்ட டவுசரையும் கழட்டுறோம் போகிறோம். உள்ள போடுறாங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குடா. இந்த இடம் ஓகே, சூப்பரா இருக்கியா? சூப்பரா இருக்கா? மைக் அங்கே இருக்கு, மைக்ல வச்சு சூப்பரா இருக்கு. என்ன பண்ணுறேன்னா நீங்க பேசுறேன்னா இங்க வரணும், இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது பேசிட்டு போகணும். ஏன்னா மைக் இங்கே தான் இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தவக்கல சூப்பரா இருக்கா? தவக்கல இது யாரா வைங்க போறா? நீ வந்து அம்மா இப்படிதான் முடிச்சுக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு இருக்கு? சூப்பரா இருக்கானே. நீங்கண்ணே நீங்களை பிடிக்க முடியாதா? இன்றா நான் வரணும். ரியலான என்ஜாய்மெண்ட்டுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. போடுங்களா கலக்கல கலக்கல அந்த கலைக்கு தானே தவக்கல. இது என்ன தவக்கல? அந்த பக்கம் மைக்கு கல் வச்சு விட்டுலாம் எல்லாமே தெரிய வேடாம். ஐயோ படத்தை கிழிஞ்சிச்சு. படத்தை கை வச்சேன் அவனுக்கு குச்சி இருந்தது இவ்வளோ பொத்துருச்சுடா. படத்தை அது படத்தை எங்க வச்சா லைட்டா பொத்துருச்சுடா. எங்கடா கார்த்தி அழகா நூல் நீச்சல் பித்தாங்களா? அவனை புடிங்கடா, அவனை தூக்குங்கடா அவனை. ஓகே, இப்போ நம்ம வாட்டர் ஸ்லைடு ஓப்பன் பண்றதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வாட்டர் ஸ்லைடு வந்து ஓப்பன் பண்ண போறோம். அந்த வாட்டர் ஸ்லைட்ல வந்து பார்த்தா ஒரு வாட்டர் பம்ப் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சிருந்தோம். அப்போ நமக்கு சறுக்கும். பட் அந்த வாட்டர் பம்ப் வந்து வைக்கல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாட்டர் பம்ப் தண்ணி ஊற்றுற வச்சுங்களே, அது கீழே வடிஞ்சு கீழே உள்ள சகதி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு கொண்டே இருக்குள்ள வந்து ஊற்றிடும். ஸோ இது வந்து நாஸ்டே போயிடும் அப்படின்னால வாட்டர் பம்ப் வந்து வைக்கல. அதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துல வந்து வாட்டர் பம்ப் தண்ணி கொண்டுக்கு போயிட்டு அதை ஊற்றி சறுக்கி வரணும். ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சறுக்கு தான் எனக்கு தெரியல. சரிக்கு பார்ப்போம். தண்ணி சருகு வந்து ஊற்றி விட்டுருவேன். ஒழுங்கடா நித்தீஷ், வர போறா தண்ணி ஊற்றிட்டு தான் வரணும். சூப்பரா இருக்குடா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்தீஷ் வந்து வர போறாப்புல. நித்தீஷ் வாங்க வாங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்குங்க. ரியலாவே செம்மையா சறுக்குது. அந்த பாலித்தீன் கவர் தானே சருன்னு வலிக்கிட்டு வருது. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திக்க. எங்க ஊத்துறாமா தண்ணி? எங்க ஊத்துறாமா? எப்படி இருக்கு? எங்க நான் போறேன்டா. நீ இருடா. இந்த பாலித்தீன்ல ஏற முடியல. நான் வரேன். சரி தண்ணா கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊத்த வேண்டியதுல வலிக்கிறது என்ன? தண்ணாமாக்க டைம் முடிஞ்சா மறுபடியும் 500 கட்டணும். இது வந்து எங்களுடைய ஓன் வாட்டர் ஸ்லைடு, வாட்டர் பார்க்கு. கார்த்தி ஒரே கேச்சு பிடிச்சிருமா? எப்படா எப்படா இருக்கு? இறங்க 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 இறங்க. என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்குலாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாங்க. நானே சின்ன பசங்க கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன்னு பாருங்களேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. அதுவும் இன்னைக்கு கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா டல்லாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டு நீங்களா வரிசையாக குரங்குட்டி வரைக்கும் வந்துருக்கிறேன். போங்க போங்க. எப்போ பேசி உட்காந்துருப்பீங்க உங்களை சறுக்கலாம்னு. பாத்திரா செம்ம என்ஜாய் பண்ணுங்க ரியலாகவே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களுமே ஓரளவு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கடா யாரும் கராட்டை பண்ணிக்கிறாங்க. கார்த்தி வாடா வாங்க. நிதிஷ்குமார் வாங்க. உங்கள் பேர் தான் தவளை. ஐயோ தவளை. உன் பேர் இப்போ பாருங்களேன், பேரை வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க.
நீ என்ன பேர் சொன்னீங்க சொல்ல அவன் பேர் அவன் பேர் தவளை எனக்கு அவன் இருக்கு உன் பேர் என்னடா உன் பேர் என்ன சொன்னேன் ஞாபகம் வச்சுக்க உன் பேரா மௌலியா அது என்னடா மௌலி மௌலியா சரி ஓகே எப்படி இருந்துச்சு வீடியோ எப்படி இருந்துச்சு ஜாலியாக இருக்கா அங்கார ஒருத்தன் இவன் கார்த்தி இவன் கொண்டு வந்தது இங்கே வர உள்ள போய் தாண்டா கார்த்தி காலைல கேட்குதாங்க எப்படிங்க இருந்துச்சு வீடியோ எப்படிங்க இருந்துச்சு அருமையாக இருந்துச்சா எதுவும் சொல்றீங்களா குற்றாலத்தை குளிச்ச மாதிரி இருக்கா அருவியில குளிச்சது போல் இருக்குதா குற்றாலத்தை குளிச்சா கூமாப்பட்டியா இவன் யாரா நேரம் வாங்க இது அங்க கூமாப்பட்டி எங்க வாழணுங்க சொர்க்க பூமியில வாழணுங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நேரடியா கூமாப்பட்டிக்கு வாங்க சொர்க்கத்தை பாப்பீங்க ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களோட ஒப்பீனியன் என்ன பண்ணுறது கவனம் தட்டி விட்டுங்க இது மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம் நானும் அப்படி மைக்கை வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் குளிச்சுட்டு அப்புறம் வீட்டில் போய் பார்ப்போம் இன்னுமே தண்ணி கலங்கல அது பெரிய விஷயங்க படுதான் அந்த அளவுக்கு போட்டுருக்கிறோம் கூட தண்ணி கலங்கல அவனை போகலாம் இல்லை பார்த்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறேன்